ஈரோடு நடந்த மீட்டிங்ல வந்து களத்துல இருக்கிற போது எனக்கு தெரியும், களத்துல இல்லாதவங்களை பத்தி பேசுறதுல ஐடியா. அப்புறம் தூய சக்தி வந்து திமுகவும் தூய சக்தி இதை அவர் இப்ப சொல்லலைங்க, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அதனால தேர்தல் இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, பாப்போம். அப்புறம் வந்து இன்னொரு 2 வார்த்தை சொல்றாரு, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி குணாதிசத்தை புரிஞ்சு நடக்கிறது என்ன மட்டும் இல்ல, மக்களுடைய குணத்தை புரிஞ்சு இதெல்லாம் மக்கள் புரிய வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தேர்தல்ல அரசியல் கட்சியாக இப்பதான் வந்திருக்காரு, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. யாரோட குணாதிசயத்தை எப்படி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவருக்கே இப்போது அனுபவம் தேவைப்படக்கூடிய காலம். அதனால இதுல அவரோட பேச்சை பத்தி நாங்க என்ன சொல்றது, ஒரு தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்றோம். அமித்ஷாஜி அவர்களுடைய வருகை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் எங்களுடைய புதிய செயல் தலைவர், எங்களுடைய தேசிய செயல் தலைவர் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இன்னும் 2 நாட்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அந்த மாநிலத்தில இருந்து உங்களுக்கு தகவல் வரும். இந்த கேள்வியை திருப்பி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதற்கான முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது எங்களோட தேசிய தலைமை. அதனால அவங்க தகுந்த நேரத்தில் முடிவெடுப்பாங்க. அக்கா எந்த தொகுதியில போட்டியிடுவாங்கன்னு டெல்லியில இருந்து லிஸ்ட் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நான் என்னங்க பாக்குறது, அதுக்கு அவர் தாங்க பதில் சொல்லணும். அவர் எப்படி கூப்பிட்டா அவருக்கு பிடிக்குமோ அவர் எப்படி கூப்பிடுறாங்க, நாங்க என்ன சொல்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.